தமிழகத்தில் விவசாயத்தை காப்பாற்ற தனி பட்ஜெட் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டின் கணக்கெடுப்புப்படி 52.44 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலப்பரப்பு 2009-2010 45 லட்சமாக சுருங்கிவிட்டது. இதில் மானாவாரி விவசாயம் பெரும்பகுதி குறைந்து பெயரளவிலேயே நடக்கிறது. கோவை மாவட்டத்தில் மட்டும் 6 லட்சம் ஏக்கரில் நடந்த விவசாயம் தற்போது 4 லட்சம் ஏக்கரில் மட்டுமே நடப்பதாக வேளாண் துறை நிர்வாகம் கணக்கெடுத்துள்ளது. இந்நிலையில் மாவட்டந்தோறும் உள்ள முன்னணி விவசாயிகள் தலைமையில் நீர்வளம், நிலவளம், தட்ப வெப்பநிலை, பருவகால சூழலில் என்ன விவசாயம் செய்யலாம் என்பது குறித்து விரிவான ஆலோசனை செய்து அதற்கேற்ப மானியங்கள் வழங்கினால் விளைநிலங்கள் காப்பாற்றப்படும். அதற்கு ஒரே தீர்வு தமிழகத்தில் விவசாயத்திற்கென தனி பட்ஜெட் போட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தினுடைய விவசாயிகளை 31 மாவட்டங்கள் இருக்குது. 31 மாவட்டங்களும் 33 வகையான தட்பவெப்ப நிலையும் 33 வகையான மண் வகைகளும் கொண்டது. அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமிடணும். ஆனா இங்க ஒட்டுமொத்தமா விவசாயிகளையே கன்சல்ட் பண்ணாம அரசாங்க அதிகாரிகள் IAS படித்தவர்களும் விவசாயத்திலேயே விரும்பாம விவசாய அதிகாரிகளாக வந்த அவர்களையும் வச்சு திட்டமிடுறாங்க. அந்தந்த மாவட்ட விவசாயிகளை கூட வைத்துக் கொண்டு அவர்களுடைய யோசனைகளையும் கேட்டு திட்டமிட்டா இந்த திட்டம் நல்லா இருக்கு. இதை தமிழக முதல்வர் கருத்தில் கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்டையாவது அந்த மாதிரி தயாரிக்கணும். நிதிநிலை அறிக்கை தயார் செய்கிற பொழுது பல்வேறு நிபுணர்களோடு கலந்து ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் அரசு பட்ஜெட்டை தயார் செய்கிறது. ஆனால் விவசாயிகளிடத்தில் அந்த கருத்துவே கேட்பதில்லை. நிதி ஒதுக்குற பொழுது அந்த அரசுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மானியம் வழங்குகிறது என்று சொன்னால் எல்லா மாவட்டத்துகளுக்கும் ஒரே மாதிரியாக வழங்குகிறார்கள். அதனால் அந்த குறிப்பிட்ட மாவட்டம் மட்டுமே பயனடையும், மற்ற மாவட்டங்கள் பயனடையாமல் போகிறது. இந்த விவசாயம் குறைவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக எங்களுக்கு தெரிகிறது. மார்ச் 2013 தமிழக அரசு பொது பட்ஜெட்டில் விவசாயத்திற்கென தனியாக நிதி ஒதுக்கி உணவு தேவையை பூர்த்தி செய்ய பசுமை புரட்சி திட்டம் முழுமை பெற முயற்சிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது.